கார்த்திக் தீபா சீரியலில் வேறு லெவல் ரொமான்டிக் எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க. தீபா வந்து அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து வராங்க மீனாட்சி. ஆமாம், என்ன ஸ்விம்மிங் பூலை பார்த்து கனவு கண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் கார்த்திகையும் உன்னையும் இங்கே வந்து சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டு ரெடி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அக்கா என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே எல்லோரும் முன்னாடியும் பேசிகிட்டு இருக்க. ஆமாம், இங்கே திரும்பி பாரு, சுற்றி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, யாரும் இல்லை, உன்ட்ட தான் நான் சொன்னேன். ஆமாம், ரொம்ப தான்க்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதையே பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க தீபா. இங்கே பாரு, அதெல்லாம் தப்பு. நீயும் கார்த்தியும் வந்து ஒன்று சேராமல் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அபிராமி அம்மா வந்து பிரிக்கிறதுக்கு அப்புறம் அது ஐஸ்வர்யாவை எல்லாரும் திட்டம் போடுவாங்க. நான் எப்படியாவது உங்கள் 2 பேரையும் இங்கேருந்து ரெசார்ட்டை விட்டு போகிறதுக்குள்ளே உனக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அதுவும் குளிர் பிரதேசம் வேறு. நிச்சயமாக வந்து நான் வந்து உனக்கு உதவி செய்ய தான் போகிறேன், கார்த்தி மனசை மாற்ற தான் போகிறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் போட்டும் முதல்ல உன் பல்லவி ஃபோனை கொடு அப்படின்னோடனே, எதுக்குக்கா அப்படின்னோன்னா, அப்புறம் நீ வந்து பல்லவி ஃபோன் வச்சுருப்ப, கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுவாப்புல, அப்புறம் நீ மறுபடியும் புலம்புவ, இதெல்லாம் எனக்கு தேவையா, முதல்ல ஃபோனை கொண்டான்னு பல்லவி ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க. அக்கா கார்த்திக் சார் ஃபோன் அதெல்லாம் ஃபோன் பண்ணால் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல உன் ரூமுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு தீபா வந்து ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தி வந்தோடனே, என்னங்க ரூமெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கார்த்தி தீபா கிட்ட. ரூமெல்லாம் நல்லா இருக்குது சார் அப்படின்னோடனே, என்ன ரெசார்ட்டெல்லாம் பார்த்தாச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே, ஏன் சார் ரொம்ப ஓவராக ஓட்டாதீங்க சார் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் போகட்டும் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நம்ம திங்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னோடனே, அதான் பேக்கெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, சார் உங்கள் பேக் வந்துருச்சு, என் பேக் வரலையே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னோடனே, சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சார் ட்ரெஸ் இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா, சரி இருங்க. கார்த்தி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சூட்கேஸ் எங்கே இருக்குன்ட்டு. இல்லை சார் இங்கே தான் இருக்கும், நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் வந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே போகிறாங்க. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலான்ட்டு பைப்பை திறக்கிறாங்க. பைப்பை திறந்த வேகத்துக்கு மொத்த தண்ணியும் வந்து மேலே தீபா மேலே கொட்டிடுது. கொட்டினோடனே கார்த்திக் சார்னு கத்துறாங்க தீபா. கார்த்திக் வந்து, என்னங்க இப்படி இப்போ சாரியோட குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார், முதல்ல இதை பைப்பை ஆஃப் பண்ணுங்க சார், திரும்பவே முடியல அப்படின்னோடனே திருப்பி விடுறாங்க. சரி நீங்கள் வாங்க அப்படின்னோடனே ஈரத்தோடு நனைஞ்சிட்டு வராங்க தீபா. அப்போன்னு பார்த்து கார்த்திக் சார்கிட்ட கேட்குறாப்புல, சார் வேறு ட்ரெஸ் இல்லையே அப்படின்னா, அதை தான் பட்டி கிடைக்கல, இல்லை இந்தாங்க என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னோடனே, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாம் நல்லா தான் இருக்கும், போய் போட்டு வாங்க அப்படின்னோடனே தீபா வாங்கிக்கிறாங்க. போட்டுட்டு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. தலையில் தோட்டிக்கிட்டே வந்தோடனே கார்த்திக் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சார் கிண்டல் பண்ணுறீங்க, இதுக்கு தான் நான் ட்ரெஸ்ஸு வேணான்னு சொன்னேன். ஏங்க முதல் ட்ரிப் பார்த்தா அப்படி தான் இருக்கும், அப்புறம் வந்து நல்லா தாங்க ட்ரெஸ் இருக்குது, பேசாமல் இதே மாடர்ன் ட்ரெஸ்லேயே யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, போட்டுக்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதில்லைல்ல, அதனால தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி, ஏன் சார் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, சார் இதுக்கு முன்னாடி நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னோடனே, அப்படியா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னோடனே, நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க சல்வார் கம்மீஸா அன்றைக்கி ஒரு நாள் காப்பாற்றுறப்ப அப்படின்னோடனே, ஏங்க அது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸா, இல்லை தான், எனக்கு கூட தான் ஆசை, பட் யார் வாங்கி கொடுப்பா, கவலைப்படாதீங்க நானே வாங்கி தரேன் இனிமேல் அப்படின்னு, இதே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக மீனாட்சி வந்துடுறாங்க. மீனாட்சி வந்தோடனே தீபாவை பார்த்தோன்னே, ரைட் நடத்து அப்படின்னோடனே, எக்கா பேசாமல் இருங்கக்கா, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்கா, ஏன்க்கா இப்படி என்னை வந்து இம்சை பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இந்த உன் பேக்கை எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் உன் பேக்கை வந்து நான் எடுத்துகிட்டே வந்திருக்க மாட்டேன்னு, நீ கார்த்திக் ட்ரெஸ்ஸோடையே அபிராமி முன்னாடி போய் நின்று ஏன் செம மாதம் இருக்கும்ல அப்படின்னு, அக்கா பேசாமல் இருங்கக்கா, கார்த்திக் உள்ளே தான் இருக்காங்க, ஓ உள்ளே தான் இருக்காப்லையா, ரைட்டு வரட்டும் அப்படின்னோடனே கார்த்திக் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு வந்தோன்னே கார்த்திகையும் சேர்த்து மீனாட்சி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கார்த்திக் இடம்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போல் அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே, ஆமாம்மா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கோங்க்கா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா நீ அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை பேக் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி தீபாவை பத்திரமா பார்த்துக்கங்க, அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. என்ன விளாட்றீங்களா, அவங்க இந்த கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாப்புல. ஆமாம், உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் தான் வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப பப்பா அப்படின்னு கேட்டோன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே உட்காந்து வந்து சாப்பாடுக்காக வந்து நம்ம மேனேஜர் வந்து எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இங்கே தீபா வந்து சாரீ கட்டிட்டு எல்லாம் ரெடியாகி தலையில் மல்லிகைப்பூட இருக்காங்க. மீனாட்சி அங்கேருந்து வராங்க. வந்த வேகத்துக்கு வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியே சாரியோட இப்போ மல்லிகைப்பூட வச்சுருந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் தான் என்னவா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படின்னு தீபா சொன்னோன்னே, அட்லீஸ்ட் சாரீ போடுற ஸ்டைலையாவது மாற்று அப்படின்னோன்னே, அதெல்லாம் வேணாக்கா, இல்லை நீ நான் சொல்கிறத கேளு, இந்த ஸ்டைலை மாற்றினா தான் முதல்லேருந்து ட்ரெஸ் கோட்லேருந்து மாற்றினா தான் அபிராமி அம்மாவையும் சரி கார்த்திகையும் சரி ஒரு அசத்த முடியும், வா உனக்கு நான் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தீபா வந்து செம அழகாக வந்து சாரீ டிசைன்லேருந்து எல்லாம் மாற்றி அழகாக மாற்றி விட்றாங்க.
அதே சமயத்தில் இங்கே வந்து கார்த்திலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தாங்களே பாட்டி வந்துட்டாங்க. வந்தோடனே என்னடா என்ன எல்லாரையும் விட்டுட்டு டூருக்கு வந்தீங்கன்னா நான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி அதான் கரெக்டாக வந்துட்டேன்ல. ஆமாம் எல்லோரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்து சாப்பாட்டில் உப்பு காரம்லாம் அதிகமாக போட்டுறக்கூடாதுல்ல அப்படின்னு. வயசானவங்களுக்குலாம் கரெக்டாக பண்ணுவோம். என்னை பார்த்து யார் பார்த்து வயசானுச்சுங்கிறேன், நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே தீபா வந்து செம க்யூட்டாக வந்து வேறு லெவலில் வந்து வராங்க. வந்தோடனே அபிராமியமும் ஆச்சரியமாகறாங்க, கார்த்தியும் க்யூட்டாக ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.